நியாயத்தை விசாரித்து நீதியாய் தீர்ப்பு செய்கிற வல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 10:13. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி, நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். துதிப்பதற்கு சங்கீதம் 37:38. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அக்கிரமக்காரரும் அநியாயக்காரரும் தேசத்துல எழும்பும் போதும், அவங்க தலை தூக்கும் பொழுதும் நம்முடைய உள்ளம் சோர்ந்து போது, நமக்குள்ள அநேக கேள்விகள் எழும்புது. தேவன் ஏன் அவங்கள இன்னும் அடக்காம இருக்கிறாருன்னு சோர்ந்து போறோம். அந்த நேரத்துலலாம் நாம இந்த ஜெபத்தை ஊக்கமா செய்யலாம். கர்த்தர் அக்கிரமக்காரரின் கிரியைகளை அழித்து போட வல்லமை உள்ளவர்னு வேதம் சொல்லுது. அதனால விசுவாசத்தோடு அவரை துதித்து அக்கிரமக்காரரின் கிரியைகளை கர்த்தர் கவிழ்த்து போடும்படி ஊக்கமாய் ஜெபித்து, தேசத்தில் நீதிமான்களும் நன்மை செய்கிறவங்களும் எழும்புவாங்கன்னு விசுவாசிக்கலாம்.